ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் வினிதாஸ் லைப்ரரி. இன்றைக்கும் நம்மளோட லைப்ரரியில் பார்த்தீங்கன்னா குக்கிங் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது உருண்டை குழம்பு. இப்போது நார்மலாகவே உருண்டை குழம்பு அப்படின்னா புளி சேர்த்து தான் செய்வாங்க. ஆனால் நான் உங்களுக்கு இன்றைக்கி புளி சேர்க்காமல் எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காமிக்க போகிறேன். கண்டிப்பாக இந்த டிஷ் உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தால் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் உடனுக்குடன் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது முதல்ல இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னங்கிறத பார்த்துடலாம் வாங்க. 150 கிராம் ஊற வச்ச துவரம்பருப்பு, 100 கிராம் சின்ன வெங்காயம், ஒன்று நறுக்குன தக்காளி, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், தேவையான அளவு பட்டை கிராம்பு, தேவையான அளவு இஞ்சி பூண்டு, கருவேப்பிலை, 1 மூடி தேங்காய், நறுக்குன பெரிய வெங்காயம், 4 வரமிளகா, 1 ஸ்பூன் சோம்பு, தேவையான அளவு கடுகு, தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு எண்ணெய். இதுதாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூள், மிளகாய் தூள். ஓகே, இப்போ வாங்க இப்போ இந்த உருண்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் இதுக்கு 1 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். அதில் 1/2 மூடி உருண்டைக்கும் 1/2 மூடி குழம்புக்கும் வச்சுருக்கேன். இப்போ இந்த 1/2 மூடி தேங்காய் சேர்த்துக்கோங்க. 1/2 மூடி தேங்காய் சேர்த்துட்டு ஒரு 4 வரமிளகா சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 4 பேர் தாராளமாக சாப்பிட்ற மாதிரி செய்கிறேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு கிராம்பு, அதே மாதிரி கொஞ்சோண்டு இத்தினோண்டு பட்டை, நிறைய சேர்த்துறாதீங்க, அப்புறம் காந்தல் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் 1.5 ஸ்பூன் சோம்பு. ஸோ 4 பேருக்கு செய்யறதுக்கு தகுந்த மாதிரி நான் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸு இஞ்சி, இதை சேர்த்துக்கோங்க. இதுவும் அதே மாதிரி தான், கம்மியாக தான் சேர்க்கணும். சும்மா நம்ம சாப்பிடும்போது அந்த ஃப்ளேவர் தெரியணும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் 3 பல்லு பூண்டு. இது சேர்த்து ஓரளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி 1-2 அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ ஊற வச்ச இந்த துவரம்பருப்பையும் சேர்த்துக்கோங்க. இப்போ துவரம்பருப்பு சேர்த்து ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் கொரகொரப்பாக தான் அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா அப்புறம் உருண்டை பிடிக்க வராது, குழம்புல போட்டாலும் கரைஞ்சிரும். நெக்ஸ்ட்டு இதில் கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, தேவையான அளவு. ஸோ இப்போ இதெல்லாம் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி துவரம்பருப்பு சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. இன்னும் மீதி இருக்கிற துவரம்பருப்பையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இது மிக்ஸி ஜார் சின்னதாக இருக்கிறனால நான் பாதியாக அரைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இது கொரகொரப்பாக அரைச்சிட்டு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், இது வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். இப்போது மீதி இருந்த துவரம்பருப்பையும் கொரகொரப்பாக அரைச்சாச்சு. இனி அடுத்து குழம்புக்கான ப்ரிப்பரேஷனை பார்க்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி வடைச்சட்டி வச்சுக்கோங்க. இதில் அந்த வெங்காயம் தக்காளி வதக்கிற அளவுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காயணும். காஞ்சதுக்கப்புறமா இந்த 100 கிராம் சின்ன வெங்காயம்,
சேர்த்து வதக்கிக்கோங்க. இதுலேயே இந்த பட்டை, 2 கிராம்பு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அதையும் இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்து இது கூடயே வதக்கிக்கோங்க. இது குழம்புக்கு வந்து கிராம்பு 2 சேர்த்து தான் ஆகணும், அதனால் சேர்த்துக்கேன். இப்போ இது கூட ஒரே ஒரு தக்காளி நறுக்கி வச்சதும் சேர்த்துட்டேன். இதையும் இது கூட நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது குழம்புக்கு தேவையான அளவு இஞ்சி, சின்ன துண்டு 2 இஞ்சி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 7 பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன். இதையும் இது கூடயே சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். நீங்கள் தனியாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போது இதெல்லாம் வந்து நல்லா வதங்கணும். வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கணும். தக்காளி எல்லாம் நல்லா சுருங்குற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வதக்கியாச்சு. இப்போ ஸ்டவ்வு ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சிடலாம். இப்போ அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வந்து இப்போ வதக்குனது ஆறிட்டுருக்கு. இப்போது அதுக்கு இடையில் என்ன பண்ணலான்னா, இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்கிற இந்த துவரம் பருப்பில் இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற தேவையான அளவு வெங்காயத்தை சேர்த்து ஓகே, வெங்காயம் சேர்த்தாச்சு. சரி, இப்போது நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். நல்லா அந்த உப்பு காரம் எல்லாம் நல்லா ஈவனாக கலங்கணும். அந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சரிங்க, இப்போது நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம். நான் வந்து உருண்டை வந்து ரொம்பவே மீடியம் சைஸில் தான் வந்து பிடிக்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் உருண்டை பிடிச்சிங்க அப்படின்னா தான் சீக்கிரம் வேகும், நல்லாவும் வேகும். பெருசாக பிடிச்சிட்டிங்க அப்படின்னா வேகாது. இன்னொன்று, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதில் தண்ணியே வந்து ஆட் பண்ணலை. அந்த துவரம்பருப்பே பார்த்திங்கன்னா ஊற வைக்கும்போது தண்ணி இழுத்துருக்கும் இல்லைங்களா, அதுவே போதும். தண்ணியெல்லாம் எதுவும் ஆட் பண்ணிடாதீங்க, அப்புறம் ரொம்ப கொலன்னு ஆயிரும். அப்புறம் குழம்புல போட்டிங்கன்னா கரைஞ்சிரும், சரியாக வேகாது, குழம்பே வந்து சொதப்பிடும். அதனால் இந்த மாதிரி நல்லா கெட்டியாக உருண்டை பிடிச்சிக்கோங்க. இப்போ எல்லாமே உருண்டை பிடிச்சி வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன், பாருங்கள். எல்லாமே உருண்டை பிடிச்சாச்சு. இந்த மாதிரி சின்னதாக ஓரளவுக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி மீடியம் சைஸில் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க. இப்போ அடுத்து இந்த வெங்காயம் தக்காளி நல்லா ஆறிடுச்சு. இப்போது இந்த தேங்காயும் இந்த வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளியும் அரைச்சிக்கலாம். முதல்ல தேங்காய் சேர்த்து ஓரளவுக்கு அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கோங்க. ரெண்டையும் ஒரே முட்டை சேர்த்து அரைச்சிங்கன்னா தேங்காய் சரியாக அரைப்படாது. ஆனால் முதல்ல அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இதையும் சேர்த்து அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன், பாருங்கள். தேங்காய் இந்த வெங்காயம் தக்காளி அரைச்சாச்சு. இப்போ எப்படி குழம்பு செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி சட்டி வச்சுக்கோங்க. சட்டி ஹீட் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காயணும். எண்ணெய் நல்லா இப்போ காஞ்சிருச்சு. இதில் தேவையான அளவு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம்
வெயிட் பண்ணுங்க, கடுகு பொரியணும். இப்போது தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்தாச்சு. இப்போ அதுவும் நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆகுது. இப்போது இந்த அரைச்சி வச்சுருக்கிற இந்த விழுதை சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வதக்கி தான் சேர்த்துருக்கோம், இருந்தாலும் கொஞ்சமாக வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இப்போ இந்த பருப்பு ஊற வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த தண்ணியை வந்து கொட்டிடாதீங்க. அந்த தண்ணியவே வந்து இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், அந்த தண்ணி தான் நான் சேர்க்குறேன். பாருங்கள், தண்ணி வந்து தாராளமாகவே சேர்த்துக்கணும். அப்போ தான் உருண்டை வந்து நல்லா வேகும், குழம்பு வந்து ரொம்ப கெட்டியும் ஆகாது. இப்போ வந்து தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துட்டேன். கல்லுப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ உப்பு சேர்த்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள். பாருங்கள், நான் எவ்வளோ தண்ணி சேர்த்துருக்கேன், அந்த மாதிரி நீங்களும் நிறைய தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது 3 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம். தண்ணி எதுக்காக நிறைய சேர்க்கணும்னு சொல்கிறேன்னா, உங்களுக்கு அந்த உருண்டை வேக வேக வந்து கெட்டியாயிட்டே வரும். அப்போ கெட்டியாயிட்டே வரும்போது தண்ணி கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா கரையறக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் இந்த மாதிரி நல்லா தண்ணி வந்து அந்த உருண்டை வேகிற அளவுக்கு தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டு இந்த மாதிரி ஒரு மூடி குக் பண்ணுங்க. குழம்பு வந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு குழம்பு. இந்த மாதிரி நல்லா தளன்னு கொதிக்கணும். ஸோ இப்போ கொதிச்சிட்ருக்கிற இந்த குழம்புல இப்போ இந்த உருண்டையெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா கொதித்ததுக்கப்புறம் தான் சேர்க்கணும், அப்போ தான் உருண்டை வந்து உடையாது. ஸோ இப்போ இந்த எல்லா உருண்டையும் சேர்த்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் தண்ணி வந்து அதிகமாயிருச்சு, குழம்புல போட்டால் உருண்டை வந்து கரைஞ்சிரும், அந்த மாதிரி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த இட்லி பாத்திரத்தில் கூட நீங்கள் வேக வச்சு அதுக்கப்புறமா கூட சேர்க்கலாம். ஆனால் நான் வந்து கரெக்டான பதத்தில் கெட்டியாக உருண்டை பிடிச்சிருக்கேன், அதனால் உடையறக்கு வந்து சான்சஸ் இல்லை. அதனால் நான் டைரெக்டாகவே குழம்புல சேர்த்துட்டேன். பாருங்கள், எல்லா உருண்டையும் சேர்த்தாச்சு. இப்போது மறுபடியும் மூடி குக் பண்ணலாம். உருண்டை வந்து வேகிறதுக்கு மேக்ஸிமம் 15 to 20 minutes ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், உருண்டையெல்லாம் வந்து இப்போ மேலே வந்து நிற்கிது. நம்ம போடும்போது பார்த்திங்கன்னா அப்படியே அடியில் போயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா மேலே வந்து நிற்கிது உருண்டை. அப்போனா வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம். அதுக்குன்னு நீங்கள் இப்போ பார்த்திங்கன்னா உருண்டை போட்டு ஒரு 5 minutes 10 minutesல மேலே வந்து நிற்கும். அதுக்குன்னு உடனே வெந்துருச்சுன்னு அர்த்தம் இல்லை. கம்பல்சரி 15 to 20 minutes இருக்கணும். அப்போ தான் அந்த உருண்டைக்குள்ளே இருக்கிறது எல்லாமே நல்லா குக்காக இருக்கும். இப்போ பாருங்கள், குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து சர்வ் பண்ணிடலாம். ஓகேங்க, இந்த மாதிரி ஒரு பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். பாருங்கள், குழம்பு பார்க்குறக்கே நல்லா இருக்குது. இது வந்து சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, இட்லி, தோசை, இல்லை புரோட்டா, டிஃபன் ஐட்டம் எதுக்கு வேணாலும் இது வந்து மேட்சாக இருக்கும். சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும். அதாவது சாப்பாட்டில் வந்து இந்த உருண்டையை வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். கண்டிப்பாக இந்த குழம்பு வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு நல்ல கண்டென்ட்டோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ.